வணக்கம் மக்களே! நம்ம வீட்டு ராமுவோட குட்டி ராமு. ஆ புரியலைங்களா? ராமு இந்த குட்டியோட பேரு. இதோட அப்பா பேரும் ராமு தாங்க. அவன் இறந்துட்டதுனால இந்த குட்டிக்கு ராமுன்னு பேர் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பாத்துங்க இவனுக்கு. முதல்ல குளிக்கிறான். ஆனா எந்த ஒரு அடமெண்ட்டுமே பண்ணாம எவ்வளோ அழகா ஒரு குழந்த மாதிரி எப்படி குளிக்கிறான் பாருங்க. தம்பி குளிக்க வச்சுட்ருக்கான். ரொம்ப ஆசைப்பட்டு குளிக்கிற மாதிரி. ஆனா தலை மட்டும் நனையக்கூடாதுன்ற ஃபோக்கஸ் ரொம்பவே தெளிவா இருக்கான். தலைய வந்து எவ்வளோ உயர்த்தி எப்படி பிடிச்சிக்கிட்டான் பாருங்களேன். அழகா அந்த டப்புக்குள்ள வந்து அவன் குளிக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. ஐயோ! நம்மளும் இறங்கிக்கலாமோ அப்படின்ற மாரி. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு இறங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாரி அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது. குளிச்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமா இருந்தான். அவனுக்கு தகுந்த மாதிரி மெதுவா, சாஃப்ட்டா குளிக்க வச்சுட்ருந்தான் தம்பி. அவனும் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அமைதியா இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா போச்சு. பாருங்க ஷாம்பூலாம் போடுறோம். ஷாம்பு போட்டாலுமே ரொம்ப சாஃப்ட்டா, அவனுக்கு வந்து மைல்டான ஷாம்பு தான். ஆனா சாஃப்ட்டான மசாஜும் கூட. இவன் குளிக்கிறானோ இல்லையோ, இவங்க அம்மா பயங்கர பரபரப்பா இருந்தா. "எங்க தூக்கிட்டு போறீங்க என் குட்டிய? அவன் எங்க இருக்கான்?" அப்படின்றதுல ரொம்ப பரபரப்பா. அதோட அம்மா பேர் வந்து மணிங்க. இந்த மணியும் அப்படிதான். குழந்தையா இருக்கும்போது ரொம்ப வந்து க்யூட்டா இந்த இந்த பேபி எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இருப்பான் அவளும். இப்ப அவனும் அப்படிதான் இருக்கான். ஆனா கலரெல்லாம் அவங்க அப்பா மாதிரி. சேம் டிட்டோ. 6 குட்டி போட்டுச்சு. அதில இவன் மட்டும் தான் அவங்க அப்பா மாரி இருந்ததுனால, இவன மட்டும் நாங்க வச்சுக்கிட்டோம். மீதி எல்லாத்தையுமே கேட்குறவங்களுக்கெல்லாம் குடுத்தாச்சு. ரொம்ப க்யூட்டுங்க. ரொம்ப சமத்துங்க. இவன மாதிரி ஒரு நாய்க்குட்டி குளிச்சுக்கிச்சுன்னா ரொம்பவே ஆச்சரியம் தான் சொல்லணும். ஒரு சில நாயெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அ தண்ணி மேல பட்டுச்சுனாவே ஐயோ! அம்மான்னு கத்தும். பட் இவன் அப்படி இல்லங்க. ரொம்ப சாஃப்ட்டா அ எப்படி கால தூக்கி குடுறானாலும் தூக்கி குடுக்குறான். அ ரொம்ப நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணி குளிச்சுக்கிட்டான். அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி தம்பியும் அவனுக்கு வலிக்காத மாரி ரொம்ப சாஃப்ட்டா மைல்டான அப்படியே போட்டு மசாஜ் பண்ணி குளிக்க வச்சுட்ருந்தான். இவன் குளிக்கிறானோ இல்லையோ, இவங்க அம்மா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தா. எங்களுக்கு அத வந்து இவன கேப்சர் பண்ணதில அவள பார்க்கறது கொஞ்சம் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து துணி துவைக்கிற கல்லு. ஸோ காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கு. அவ வந்து உள்ளேயே விட்டு கேட்ட லாக் பண்ணியாச்சு. அதனால அவ வந்து வெளியில வர்றதுக்கு வழி இல்லாம போச்சு. பாருங்க ஷாம்பு போட்டுட்டு டப்புக்குள்ள இறங்கி மறுபடியும் அத கழுவுறாங்க. அப்போ கூட தலை நனைஞ்சிடக்கூடாதுன்றதுல எவ்வளோ ஃபோக்கஸ் பாருங்களேன் அவனுக்கு. மேலே ஏறி நின்னுக்கிட்டான். "டேய் தலைய நனச்சிடாதடான்னு." பட் அப்படியேவா விட முடியும்? தலைக்கும் குளிக்க வச்சு தானே ஆகணும். தலையில லைட்டா கொஞ்சமா மேலே ஏறி தண்ணி போகும்போது லைட்டா சிணுங்க ஆரம்பிச்சுட்டான். "டேய் தண்ணி ஊத்தாத என் மேல" அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அழுக்கு பாருங்க அவன் மேல. மறுபடியும் தண்ணி நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு கழுவுனான். அவனுக்கு ரொம்ப ஹேப்பியா போச்சு. இந்த மொமெண்ட் அவனுக்கு ரொம்ப ஹேப்பி. குளிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் வந்து இத ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா குளிச்சதுக்கப்புறம் அவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகி அழகா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க இப்போ நம்ம டப்புக்குள்ளே விட்டாலும் அவனே எழுந்திருச்சு அந்த ஓரத்தில் விளிம்பில் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். தலைக்கு குளிக்க வைக்கணும் இல்லையா? அதனால தலைக்கு குளிக்க வச்சிட்ருக்கான் தம்பி. பாருங்க அவங்க அம்மா எவ்வளோ எக்ஸைட்டடாக அங்கேருந்து எப்படி எட்டி பார்த்துட்ருக்கான்னு பாருங்கள். இதுதான் மணி, நம்ம குட்டி ராமுவோட அம்மா. என்னடா பண்ணுறீங்க என் பையனை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக அவர் இங்கே ரொம்ப ஜம்முன்னு நின்றுட்டு குளிச்சிட்ருக்காரு. கீழே விட்டாலும் சார் வந்து உள்ளே நிற்க மாட்டாராமா. நான் அப்படியே கொஞ்சம் மேலேயும் பார்க்குறேனே, எனக்கு இது ரொம்ப ஜாலியாக இருக்கேன்ற மாதிரி ரொம்ப அழகாக இது பண்ணான். டேரெக்டாகவே பைப்லேயே பிடிச்சி குளிக்க வச்சாச்சு. மணி கேட்டை திறந்ததும் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டா. "என்ன பண்ணுறீங்க என் பையனை?" அப்படின்ற அவள் ஃபேஸில் பாருங்களேன் எத்தனை உணர்ச்சி. காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை மட்டும் ரொம்ப சாஃப்டாகவே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான் பையன். ஓகே குளிச்சாச்சு முடிச்சாச்சு ஜாலியாக இருக்குது இப்போது அப்படின்றதுல அவன் ரொம்பவே இதானா. மணியும் ரொம்ப பார்த்து
என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு அங்கேயே நின்றுட்டு தான் இருந்துச்சு, போகவே இல்லை. எவ்வளோ சொல்லியும் அவன் நகரவே இல்லைங்க. இவனோட ஃபர்ஸ்ட் பாத் எப்படி இருக்கான் பாருங்களேன், பொம்மை கட்டையாட்டம். முதல்ல குளிச்சிருக்கா. அவங்க அம்மாவுக்கு பாசம் தாங்கலை. ஐயோ என் பையன் குளிச்சிட்டான் அப்படின்றதில் ரொம்ப ஆர்வமாக வந்து டேய் சீக்கிரமாக ட்ரை ஆகுடான்னு சொல்லிட்டு நாக்காலேயே ட்ரை பண்ணி விட்றாளாமா. போதும் என்னை விட்டுருங்கன்ற மாதிரி. அநேகமாக இவனை கூட்டிகிட்டு போய் கிணத்துல விட்டாலும் அழகாக நீச்சல் அடிப்பான்னு தான் நினைக்கிறேன். குளித்து முடிச்சாச்சுங்க. நம்ம குட்டி பையனோட ஃபஸ்ட் பாத் முடிஞ்சிருச்சு. ஆள் பாருங்கள் எத்தணுன்னு இருக்கான்னு. அடுத்து வந்து ஒரு வெள்ளை டவல் இருந்துச்சு, அதை இவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டு மருதாணிக்காரை பண்ணாங்க. இப்போ திரும்பவும் அதையே கொண்டு வந்து அவன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்ருக்காங்க. நல்லா வெட்டெல்லாமே போகிற அளவுக்கு ட்ரை பண்ணியாச்சு. இப்போவும் மணி வந்து அவனை விட்டுத்தர ஐடியாவிலே இல்லை. என்ன பண்ணுறீங்க சீக்கிரமாக என்கிட்டயே கொடுத்துருங்க என் பையனை அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் 2 கால்லையே தாங்க நின்னா. இவனோட ஃபர்ஸ்ட் பாத் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.